பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுவிசேஷத்தின் தீர்வு, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் பேசுகிற எல்லா சுவிசேஷங்களும், நாம் கேட்கிற எல்லா சுவிசேஷங்களும் ஏதோ ஒன்றுக்கு தீர்வாக இருக்குது. எப்படி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை அந்த பலவீனத்துக்கு தீர்வாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம பசிக்கும் பொழுது உணவு எப்படி அந்த பசிக்கு தீர்வாக இருக்குதோ, அதே போல் நாம் பேசுகிற, நம்ம கேட்குற எல்லா சுவிசேஷங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்கு தீர்வாக இருக்கிறது. மன திரும்புதலை பற்றி நீங்கள் சுவிசேஷம் கேட்டிங்கன்னா பாவத்துக்கு அது தீர்வாக இருக்குது. நீங்கள் சுகத்தை பற்றி காஸ்பல் கேட்டிங்கன்னா வியாதிக்கு அது தீர்வாக இருக்குது. நீங்கள் ஐஸ்வர்யத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா அது தரித்திரத்துக்கு தீர்வாக இருக்குது. ஆகவே சுவிசேஷம் ஏதோ ஒன்றுக்கு தீர்வாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணியில் இவ்வளவு பின்னடைவு இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன். அதான் தீர்வு. இப்படி நம்ம போகலாட்டி எப்படி சுவிசேஷம் கேள்விப்படுவாங்க, அனுப்பப்படலாட்டி எப்படி ஒருத்தங்க போவாங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லித் தருது. ஆகவே நம்ம போய் ஒரு காரியம் செய்யும் வரையில் இந்த சமூகத்தில் சில விஷயங்களுக்கு தீர்வு காணவே முடியாது. நீங்கள் போய் கிராமங்களை சந்திக்கும் வரை அந்த கிராமங்களில் சில விஷயங்களுக்கு தீர்வு காணப்படவே செய்யாது. நீங்கள் போய் சில மனிதர்களை சந்தித்து அவர்களோடு நீங்கள் பேசும் வரை இந்த மனிதர்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு தீர்வுகள் காணப்படவே செய்யாது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் பெருசு. நம்ம கேட்குற சுவிசேஷம், நம்ம கேட்குறதான வார்த்தைகள் எல்லாம் பலன் கொடுக்கும். ஆனால் யார் மூலம் அது பலன் கொடுக்குன்னா உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் பலன் கொடுக்கும். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்கு தீர்வாக இருக்கிறோம். நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு விபத்தல்ல, நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு திட்டமிடப்பட்டதான ஒரு செயல். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பூமிக்கு வரல, யார் ஒருவருக்காக வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறதான நிறைய கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதிலாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஆகவே சுவிசேஷம் எப்படி நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக இருக்குதோ, நீங்களும் நானும் இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக இருக்கிறோங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆகவே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே, ஒரு குறுகிய சின்ன கூட்டத்திலிருந்து சின்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காம வெளியே பாருங்கள். இந்த உலகம் பெருசு. இந்த உலகத்தில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ப்ராப்ளங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்களும் நானும் தான் தீர்வு. புறப்பட்டு உலகமெல்லாம் போகலாம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லலாம். இந்த உலகம் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதிலாக மாறலாம்.